கூடவே இருந்து கழுத்தறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நல்லாவே பொருந்துது. 2017ல விசிக 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, காங்கிரஸ் கொண்ட கட்சிகளை வச்சு சமய சார்பற்ற கூட்டணியை உருவாக்குனாரு ஸ்டாலின். இந்த கூட்டணி 2019, 2021, 2024 தேர்தல்கள்ல அமோகமா வெற்றி பெற்றுச்சு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த கூட்டணிக்கு வேட்டு வச்சுட்டாரு முதல்வர் ஸ்டாலின். அதோட அந்த கட்சிகளுக்கும் பெரும் துரோகமும் செஞ்சிருக்கிறாரு. அது எப்படி அப்படிங்கறத பத்தி விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கருத்து வேறுபாடுகளையும் வருத்தங்களையும் ரொம்ப நாட்கள் உள்ளவே வச்சுட்டு அதை வெளிப்படுத்தாம இருந்தா அது நாளடைவில் மிகப்பெரிய கசப்புணர்வை உருவாக்கிடும். அந்த கசப்புணர்வு 2 தரப்பையுமே கடைசியில பிரிவுல கொண்டு வந்துதான் நிறுத்தும். இது மனித உறவுகளுக்கு மட்டும் கிடையாது, அரசியல் உறவுகளுக்குமே பொருந்தும். பல்வேறு மனமாச்சரியங்களால் அப்படிப்பட்ட ஒரு கசப்பு தான் திமுக கூட்டணியில உருவாகி இருக்குது. தேர்தலுக்கு 1 மாசம் தான் இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணி தொடருமா, இல்ல தொடர்ந்தாலும் ஒற்றுமையா பணியாற்ற முடியுமா, இது போன்ற கேள்விகள் அறிவாலயத்தை விழிப்புதுங்க வச்சிருக்கு. 2016 காலகட்டத்துல திமுக தனித்த ஆட்சியை நடத்தினாலும் கூட ஏதோ கூட்டணி கட்சிகள் இணைஞ்சு அமைத்த ஆட்சி போல பக்கபலமா இருந்துச்சு கூட்டணி கட்சிகள் எல்லாமே. தொழிலாளர்கள் பிரச்சனை, விவசாய போராட்டம், தலித் பிரச்சனைகள் அப்படின்னு எது வந்தாலும் யோசிக்காம ஆளக்கூடிய தரப்பின் பக்கம் நின்று கம்பு சுத்தினாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது கூட, தலித் மக்கள் மேல வன்முறைகள் ஏவப்பட்ட போதும் தலித்துகள் இந்தியா முழுக்கவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அதை நார்மலைஸ் செய்தது விசிக தலைமை. சாம்சங் தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க போராடிய போதும் ஏழை எளியோருடைய வீடுகள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பெயர்ல தரைமட்டமாக்கப்பட்ட போதும் அரசுடைய தூதுவர்களாக இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். இப்படி தங்களுடைய கட்சியை கரைத்து திமுக அரசுக்கு அரணாக இருந்தவங்களை 2026 சட்டமன்ற தேர்தல்ல தொகுதி பங்கீட்டுல அலைக்கழிச்சு அவமானப்படுத்திட்டு வருது திமுக. கடந்த முறை விசிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் பெற்ற தலா 6 தொகுதிகளை கூட தர மறுக்குது அறிவாலயம். மதிமுகவுக்கு 4, சிபிஐக்கு 5 அப்படின்னு கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. கையெழுத்து போடாத கட்சிகள் கிட்ட பாஜக வந்துரும், கூட்டணி செதறிடும் அப்படின்னு பல்லவி பாடிட்டு வருது திமுக அப்படின்னு சொல்றாங்க அரசியல் லோக்கர்கள். தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு எட்டப்படாததால திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 2019 இருந்து இப்போ வரைக்கும் கூட்டணியில தொடரக்கூடிய எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தால் மட்டும் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டோடு நிறுத்திக் கொள்கிறது அறிவாலயம். கடலூர் மட்டுமல்ல, தமிழகத்துடைய வட மாவட்டங்கள்ல எங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்கு. அங்க 10,000-15,000 வாக்குகளையும் திமுக கூட்டணிக்கு மடைமாற்றரும். ஆனா வழக்கம் போல இந்த முறை ஒரே சீட்ல நிறுத்துறாங்க. கேட்கக்கூடிய எண்ணிக்கையும் தர மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன போது எதுக்காக திமுகவுக்காக நம்ம உழைக்கணும்? இதனால திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனித்து போட்டியிட முடிவு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்னா, திமுக கூட்டணியில உச்சகட்ட டென்ஷன்ல இருக்கிறது சிபிஎம் தான். கடந்த முறை பெற்ற 6 சீட்டுகளை திரும்ப கேட்கக்கூடிய அவங்களுக்கு 5 தொகுதிகளை தர முன்வந்திருக்குது திமுக. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு இந்த கூட்டணிக்கு பெயர் வைப்பதற்கான அச்சாணியே கம்யூனிஸ்டுகளும் விசிகவும் தான். அப்படிப்பட்ட எங்களை துச்சமா கருதுறாங்க. இந்த முறை எது கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளும் நிலையில சிபிஎம் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல அப்படின்னா வெளியேறவும் தயங்க மாட்டோம். 2016ல மக்கள் நல கூட்டணியுடைய தாக்கத்தை திமுக மறந்திருக்காது அப்படின்னு கருதுறோம் அப்படின்னு சொல்றாங்க சூடா. விசிக தமிழக அரசியல் களத்துடைய கேம் சேஞ்சர் எங்களுடைய தலைவர் திருமாவளவன். பாஜகவை அதிமுக கழற்றிவிட்ட போதும் சரி, விஜய் கூட்டணிக்கு அழைத்த போதும் சரி, எங்களுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருந்தது அப்படிங்கறத திமுக தலைமை நல்லா தெரியும். ஆனாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய நல்ல மதிப்பால மதசார்பற்ற கூட்டணி தொடர வேண்டும் அப்படின்னு தீர்க்கமா இருந்தாரு எங்களுடைய தலைவர். 2001ல கருணாநிதி கிட்டேயே
10 தொகுதிகள் பெற்ற கட்சி விசிக. அடுத்தடுத்த தேர்தல்களையும் அதே நிலையிலான எண்ணிக்கையை பெற்றிருக்கிறோம். சுமார் 25 ஆண்டுகள் கழித்து எங்களை 6 தொகுதிகள்ல சுருக்க நினைப்பதன் மூலமா எங்கள் கட்சி வளருது திமுகவுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் தோணுது. தலித் மக்களுடைய உரிமைக்காக களத்துல நிற்கக்கூடிய எங்களை உதாசனப்படுத்துவது தலித் மக்களுக்கான அநீதிதான். எதிர்பார்த்த எண்ணிக்கை கிடைக்கல அப்படின்னா ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல மட்டும்தான் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்படும். தேமுதிகவுக்கும் காங்கிரசுக்கும் அதிக தொகுதிகள் கொடுத்துட்டு விசிக எண்ணிக்கையில கை வைக்கிறது தான் திமுக உடைய சமூக நீதியா அப்படின்னு குமுறாங்க. இது குறித்த அரசியல் விமர்சகர்கள் மக்கள் நீதி மையம், தேமுதிக, காங்கிரஸ், ஓபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக புள்ளிகளுக்கு தாராளம் காட்டின முதல்வர் கொள்கை உறுதியோடன் கரண் கோத்து நின்ற நம்மை ஏளனமாக கையாள்றாரே அப்படிங்கிற நினைப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி, கம்யூனிஸ்ட், விசிகவினர் மத்தியில இருக்கு. இதனால தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறவும் செஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாம எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல அப்படின்னா வெளியேற தயங்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டது சிபிஎம். விசிகவினருடைய மன வருத்தம் சமூக வலைதளங்கள்லயே வெடிக்க தொடங்கி இருக்கு. திமுக 175 தொகுதிகள் நிற்க தோழமைகளுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குவதா அப்படிங்கிற கொந்தளிப்பும் காணப்படுது. இப்போ முதல்வருக்கு கூடுதல் தொகுதிகளை தருவதை தாண்டி வேற ஆப்ஷனே கிடையாது. இல்லனா கூட்டணியை காப்பாற்றுவது சற்று கடினம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு இருந்தவங்க இப்ப ஒரே வீட்லயாவது இருப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.